கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது சங்கீத புஸ்தகம், அது 25ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். சங்கீதம் 25:12. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். இதுல பாருங்க, தேவன் தன்னுடைய வழிகளை மனுஷனுக்கு போதிக்க வல்லவராக இருக்கிறார், சித்தமாக இருக்கிறார். இதுல பாருங்க, அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அப்ப தேவ வழியிலே நடப்பதற்காக தேவன் தம்முடைய வழிகளை நமக்கு சொல்லிக் கொடுக்க சித்தமாக இருக்கிறார். இதுல முன்னால ஒரு காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ. அப்ப தேவனுக்கு பயப்படும் பயம் நம்மகிட்ட இருக்கிறதா? தேவனுக்கு பயப்படுதல் அப்படின்னா, நான் அதை ஏற்கனவே இதை பத்தி சொல்லியிருக்கேன், உங்கள்கிட்ட நிறைய பேசியிருக்கேன். தேவனுக்கு பயப்படுவதுன்னா, தேவன் என்னை தண்டித்து விடுவார், இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணல, இன்னைக்கு நான் பைபிள் வாசிக்கல, நான் இன்னைக்கு ஆலயத்துக்கு போல, அதனால் தேவன் என்னை தண்டிப்பார் அப்படின்னு கிடையாது. ஆனா இதே பின்தொடர்ந்துட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கீங்களேன், வருடக்கணக்கா நான் பைபிள் படிக்கல, வருடக்கணக்கா ஆலயத்துக்கு போல, ஜெபம் பண்ணலன்னா அப்ப தண்டனையில நம்ம தப்பிக்க முடியாது. கையோட கை கோர்த்தாலும் தண்டனையில தப்ப மாட்டான்னா, நீதிமனோட கையோட கை கோர்த்து தெரிஞ்சாலும் நம்மளுக்கான தண்டனை நம்ம அனுபவிச்சு ஆக வேண்டும். ஒரு நாள் 2 நாள் பலவீனத்துல படுத்துறீங்க, காய்ச்சல்ல படுத்துறீங்க, உடம்பு சரியில்லை, ஒரு டிராவல்ல இருக்கீங்க, பைபிள் படிக்க முடியல, எல்லாத்துக்கும் நாள் ஜோம் முடியல, அது தேவனுக்கு தெரியும். சிச்சுவேஷன் சூழ்நிலையிலே அறிந்த தேவன் நல்லாவே தெரியும் அவருக்கு. என் மகன் மனசுல ஜோம் பண்ணிட்டு இருக்கான், வாய் திறந்து சொல்லாட்டினாலும் அப்படின்னு தெரியும். அதனால தான் அதுல இருக்கு. ரொம்ப அழகா சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ. அப்ப கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்ன? தேவ வழியை விட்டு நான் விலகி போயிருவனும். ஆனா தான் அதுல பின்னால முடிஞ்சு சொல்றாரு, அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அப்ப தேவ வழியை போதிப்பார். எப்படி, யாருக்கு போதிப்பாரு? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறவர்களுக்கு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா என்னன்னு நான் அடிக்கடி பேசுவோம். தேவ வழியை விட்டு நான் விலகி போயிருவேணும், தேவன் என்ன அழைத்த அழைப்பை விட்டு விலகி போயிருவேணும், அந்த அழைப்பை தெரிந்து கொள்ளாம என் சுயத்தின்படி நான் நடப்பேனோ, இதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தர் எனக்கு எதற்காக அழைத்திருக்கிறார்? பேர் சொல்லி அழைத்திருக்கிறார், அழைத்து எனக்கு கையில ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். ஊழியம்னா எல்லாருமே அப்படின்னு கிடையாது, நம்ம இருக்கிற இடத்துல சாட்சியாக வாழ்வதுதான் மிகப்பெரிய ஊழியம். அப்ப தேவன் என்னை பேர் சொல்லி அழைத்து என்ன ஒரு காரியங்களுக்காக தேவன் என்னை மகிமைப்படுத்தியிருக்கிறார், எக்யூப் பண்ணியிருக்கிறார், தகுதிப்படுத்தி இருக்கிறார். அப்ப அதை தெரிஞ்சு கொள்ளாம நான் இஷ்டப்படி என்னுடைய சுயத்தின்படி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேனா, என்னுடைய காரியத்துல நான் இருக்கேனா, நான் தேவன்கிட்ட ஆண்டவரை எனக்கு இது வேணும் அது வேணும்னு தேவன்கிட்ட கேட்டுக்கொண்டு இருக்கிறோமா, இல்ல தேவனுடைய வழிகளை தெரிந்து கொள்வதற்காக தேவனே உம்முடைய வழிகளை எனக்கு போதியும் ஆண்டவரே அப்படின்னு கேட்கிறோமா? இதை நம்ம ஆராய்ந்து பார்ப்பதற்காக தேவன் இன்றைய தினம் நம்மளை அழைக்கிறார். அவர் வழிகளை நமக்கு தெரியப்படுத்துவதற்காக சொல்லுவதற்காக தேவன் காத்து கொண்டிருக்கிறார். ஆனா நீங்க வாய்களை திறந்து கேட்காட்டி அது நடக்காது, அது சர்வ நிச்சயமா நடக்காது. நிறைய நேரம் தேவன் நம்மளை கைவிட்டார் அப்படின்னு சொல்றோம். ஏன் கைவிட்டார்னா, நம்ம தேவனுடைய வழிகளை தெரிந்து கொள்ளவில்லை. ஒவ்வொருத்தவங்களுக்கும், உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் ஒவ்வொரு வழி உண்டு, ஒவ்வொரு கிருபை உண்டு, ஒவ்வொரு காரியங்கள் உண்டு. அதன்படி நடப்பதற்காக தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். நமக்குன்னு ஒரு பாதை உண்டு. சென்னையில், மதுரையிலிருந்து சென்னை போனோம்னா திருச்சி இந்த ரூட்ல போறதுதான் வசதி. இல்லைன்னா கன்னியாகுமரி போய் கேரளா போய் இங்க சுத்தி அடிச்சு கர்நாடகாலாம் சுத்தி சென்னைக்கு போயினா அது ஒரு பாதை தான். ஆனா அதில் நம்ம இழப்பது நிறைய. ஈஸியான பாதை தேவன் வைத்திருக்கிறார். ஆனா தான் தேவன் சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அப்ப இன்றைய தினம் தேவனுக்கு, கர்த்தருக்கு பயப்படும் பயம் நம்மகிட்ட இருக்கா? தேவன்கிட்ட நம்ம கேட்கிறோமா, தேவனே உமது வழிகளை எனக்கு போதிய மாட்டவரேன்னு? தேவன் இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டு இருக்க அனைவருக்கும் நம்முடைய வழிகளை போதிப்பதற்காக சொல்லுவதற்காக காத்து கொண்டு இருக்கிறார். யாருக்கு? கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருக்கும் ஜனத்திற்கு, மக்களுக்கு. அப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? கர்த்தருக்கு பயப்படும் பயம் நம்மகிட்ட இருக்கா இல்லையா? நம்மளை நம்ம ஆராய்ந்து பார்ப்பதற்காக இன்றைய தினம் தேவன் நம்மளை அழைக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிமனசின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, நீர் எங்களுக்கு எங்களுடைய வழிகளை போதிப்பேன் என்று சொல்வதற்காக நன்றி ஆண்டவரே. ஏஸ்தாவனே, அந்த வழிகளை நாங்கள் உம்மிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. உம்மிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்ற உண்மையை எங்களுக்கு தெரியப்படுத்தியதற்காக நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தையும் முதுகத்தை தெரிகிறோம் அப்பா. ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. நன்மையும் கிருபையும் அவர்களை பின்தொடரும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.